வணக்கம், வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேடிஎம் அப்படின்னு நிறுவனம் வந்து அவங்களோட KTM RC 200 அப்படின்ற பைக் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அதை பத்தின சில தகவலை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பொதுவாகவே வந்து KTM அப்படின்ற பைக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னால வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் ஃபேமஸான பைக் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து இப்போ KTM வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, KTM RC 200 அப்படின்ற பைக்கை வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது கலர் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதான் வந்து ஆல்ரெடி KTM RC 200 அப்படின்ற பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கலரில் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. அது வந்து ஒயிட் கலர் மட்டும்தான். ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர்லேயே வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த பிளாக் கலர் அப்படிங்கிறது வந்து KTMோட RC 200 அப்படின்ற பைக்கு வந்து மிகவும் வந்து எதிர்பார்த்த கலர் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த கலர் வந்து அறிமுகப்படுத்துறது வந்து KTM பைக்ஸை விரும்புறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மெக்கானிக்கலாக வந்து இவங்க எதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற வந்து சேஞ்சஸ் பண்ணல. அதான் வந்து ஆல்ரெடி உள்ள KTM RC 200 பைக்ஸில் உள்ள அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் வந்து இதுலையும் கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் வந்து 199.5 cc கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின். இதில் பீச் மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 25 bhp கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.2 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். அடுத்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 10 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 137 கிலோகிராம் வந்து வண்டியோட வெயிட் வருது. அடுத்து கியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், அதான் வந்து 6 கியர்ஸ் வந்து வண்டியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 17 inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். அடுத்து வண்டியோட பிரேக்கிங் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட் மற்றும் டயர் வீல் ரெண்டுத்துலையுமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் வந்து அப்சைட் டவுன் டெலஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க. ரேர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா மோனோஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 140 km/h போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அடுத்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 வரையும் இந்த வண்டியோட மைலேஜ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு வந்து 1,95,000 வரையும் இந்த விலை வந்து வருது. உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி மேலும் பல தகவல் வந்து நம்ம தமிழ் மூலம் தெரிஞ்சுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.